சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். Hello. Mic check 1 2 3. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணியில் பிற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது எங்களின் லட்சியம் அல்ல என்று பதில் அளித்தார். திமுக தலைமையிலான கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதால சீட்டுகளுடைய எண்ணிக்கை இந்த முறை கம்மியா இருந்திருக்குது. இப்போ உங்களுடைய சிறிய கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதிக பார்த்து உங்களுக்கு வருத்தமா இல்லையா உங்களுக்கு? இந்த பாருங்க, 62வது வருடத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அரசியலில். என் கூட இருக்கிறவங்க 32 வருஷமாக எந்த தோல்விகள் ஒரு சீட்டு கூட இல்லாமல் போன காலம் அது என்னோட உறுதியாக நிற்கிறாங்க. அவங்க இது மாதிரி நிறைய கட்சிகளோட கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, பல நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருக்குது. இந்த தடவை நாளையே நீங்கள் ஏற்றுக்கிட்டுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். இல்லை இந்த 4 தான் இந்த தடவை கொடுக்க வாய்ப்பாக இருக்குன்னாங்க. நான் கலைஞர்கிட்டே அவருடைய இறுதி நாட்களில் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு காலத்தில் உங்களோடு இருந்தபோது அதில் பல அர்த்தம் இருக்குது. எல்லா காலத்திலும் அவரோட இல்லை. நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால தான் அந்த நிலையில், பேச முடியாத நிலையில் 2 கையை நீட்டி என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அதை நான் மறக்கலை. திராவிட இயக்கத்தை பாதுகாப்போன்னா நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்பியர் ஹெட், அதனுடைய லட்சியங்களை உறுதியான கான்சென்ட்ரேட்டட் திராவிடியன் மூமெண்ட் இஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நிர்பந்தம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. நல்ல மனதோடு போய் அவர் மேலே ஒரு காலத்தில் 32 கொஞ்சம் பொறுங்க 30 வருடம் அவரோட இருந்தவன், அவர் இப்படி பிணிவையப்பட்டிருக்கிறாருங்கிற கவலையில் நான் போனப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட நான் மனசில் பட்டதை அவர்கிட்ட சொன்னேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தோம். இனி டிஎம்கேயை சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவருக்கு பக்கபலமாக எப்போ இருப்போம்னு சொன்னேன். அதை அந்த ஸ்டாண்ட்லேருந்து இனி எந்த மாற்றமும் இல்லை, அது உறுதியாக நிற்கிறோம். அது அவ்வளோதானே. இது ஒரு ஸ்டாண்டை சொன்னால் அதில் தான் நிற்போன்னு தான் சொல்லிட்டோம்ல. இனி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியுமா? நாங்கள் பாருங்கள், மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்காங்கிறத பற்றி எங்களுக்கு லட்சியமே இல்லை. எத்தனை கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க, குறையாக கொடுக்குறாங்க, அதை கணக்கு போடுற இடத்துல இல்லை. அவங்க திராவிட இயக்கம் அல்ல, மற்ற கட்சிகள் திராவிட இயக்கம் அல்ல. நாங்கள் பார்ட் ஆஃப் த திராவிடியன் மூமெண்ட். கான்சென்ட்ரேட்டட் திராவிடியன் மூமெண்ட் இஸ் MDMK. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.